வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 11ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 813ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசர் முதலாம் மைக்கேல் சதி முயற்சியை அடுத்து தனது தளபதி 5ஆம் லியோவிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அத்தனாசியஸ் என்ற பெயரில் துறவறம் பூண்டார். 1405ஆம் ஆண்டில் மிங் சீன தளபதி ஜெங் கே தனது முதலாவது நாடுகான் பயணத்தை ஆரம்பித்தார். 1801ஆம் ஆண்டில் பிரெஞ்சு வானியலாளர் ஜான் போன்ஸ் தனது முதலாவது வால் வெள்ளி கண்டுபிடிப்பை அறிவித்தார். அடுத்த 27 ஆண்டுகளில் இவர் மேலும் 36 வால் வெள்ளிகளை கண்டுபிடித்தார். 1893ஆம் ஆண்டில் முதன் முறையாக ஜப்பானைச் சேர்ந்த கொகிச்சி மிக்கிமோட்டோ செயற்கையாக முத்துக்களை வளர்க்கும் முறை ஒன்றை அறிமுகப்படுத்தினார். 1895ஆம் ஆண்டில் லூமியர் சகோதரர்கள் அறிவியலாளர்களுக்கு திரைப்பட தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினர். 1919ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் 8 மணி நேர வேலையும் ஞாயிறு விடுமுறையும் சட்டபூர்வமாக்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டில் செஞ்சேனை படையினர் மங்கோலியாவை வெள்ளை இராணுவத்திடம் இருந்து கைப்பற்றி மங்கோலிய மக்கள் குடியரசை அமைத்தனர். 1943ஆம் ஆண்டில் போலந்தில் வோல்ஜீனியா என்ற இடத்தில் உக்ரைனிய தீவிரவாத இராணுவத்தினரால் 1000த்திற்கும் அதிகமான போலந்து மக்கள் கொல்லப்பட்டனர். 1973ஆம் ஆண்டில் பிரேசில் விமானம் பாரிஸில் விபத்துக்கு உள்ளாகியதில் 134 பேரில் 123 பேர் உயிர் இழந்தனர். இந்த விபத்தை அடுத்து விமானங்களில் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டது. 1978ஆம் ஆண்டில் ஸ்பானியாவில் எரிவாயுவை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி ஒன்று தீப்பிடித்ததில் 216 உல்லாச பயணிகள் உயிர் இழந்தனர். 1979ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையம் ஸ்கைலாப் இந்திய பெருங்கடலில் வீழ்ந்து அழிந்தது. 1982ஆம் ஆண்டில் இத்தாலி மேற்கு ஜெர்மனியை 3-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து கால்பந்து உலக கோப்பையை வென்றது. 1983ஆம் ஆண்டில் ஈக்வடாரில் போயிங் 737 வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 119 பேரும் உயிர் இழந்தனர். 1990ஆம் ஆண்டில் கொக்காவில் இராணுவ முகாம் விடுதலை புலிகளினால் தகர்க்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் ஹஜ் பயணிகளை ஏற்றிச் சென்ற நைஜீரிய விமானம் சவுதி அரேபியா ஜித்தாவில் விபத்துக்கு உள்ளாகியதில் 261 பேர் உயிர் இழந்தனர். 1995ஆம் ஆண்டில் வியட்நாமிற்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் முழுமையான தூதரக உறவுகள் ஆரம்பமாயின. 1995ஆம் ஆண்டில் செர்பிய இராணுவம் பொஸ்னியா நகரான ஸ்ரெப்ரெனிகாவை தாக்கியதில் 8000 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். படுகொலைகள் ஜூலை 22 வரை தொடர்ந்தது. 2006ஆம் ஆண்டில் மும்பை ரயில் குண்டுவெடிப்புகளில் மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளால் 209 பேர் கொல்லப்பட்டனர். 2010ஆம் ஆண்டில் உகாண்டாவின் கம்பாலா நகரில் இடம்பெற்ற இரட்டை தற்கொலை தாக்குதலில் 74 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஜூலை 11ஆம் நாளானது உலக மக்கள் தொகை அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.